என்ன பண்ணலாமா? அப்படியே ரெண்டு மாதம் மேலே லைட்டிங்லாம் கரெக்டாக இருக்குது சார். அப்போ வாங்க சார், லைட்டிங்லாம் ரெண்டு தான் தெரியுது. வாங்க வாங்க எடுங்க பாருங்க. தெரியுதா? தெரியுதானே? அஜிமரே நான் அந்த ஆய்வு பண்ணி இன்றைக்கு புதுக்கோட்டையில் இந்த ஸ்போர்ட்ஸ் மல்டிபர்பஸ் நாள் வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. அதன் பின்பு நிதி நெருக்கடி காரணமாக அப்படியே கைவிட்டாங்க. இது தொடர்ந்து அதெல்லாம் பயன்படுத்த முடியாத ஒரு விஷயம். இதற்கு மேலும் ஒரு 4.5 கோடி ரூபாய் தேவைப்படும் அதிகாரிகள் ஆய்வு செய்வாங்க. முதலமைச்சர் உள்ள நினைச்சு உடனே உடனே அந்த பணிகளை எல்லாம் மாற வைக்க வேண்டும் சொல்லி இம்மீடியட்டாக 3.5 கோடி ரூபாய் வந்து முதலமைச்சர் ஒதுக்கி கொடுத்துருக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 1 கோடிக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்கெல்லாம் அவங்களுடைய பங்கை தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 கோடி ரூபாய்க்கு விரைவில் அந்த பணிகள் வருகின்ற டிசம்பர் மாதத்தில் இந்த பணிகள்லாம் துவங்கப்பட்டு முடிக்க வைக்கப்பட்டு விளையாட்டு வீரர்கள் பயன்படுகிற அளவில் இந்த இண்டோர் மல்டிபர்பஸ் ஹால் கண்டிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கும் என்றும், இதில் வந்து ஷட்டில் கோர்ட் வரப்போகுது, இப்படி வந்து இண்டோர் கபடி கோர்ட் வரும்போது, பாக்ஸிங் வரப்போகுது, இப்படி ஒரு கேலரி அமைப்போது, இப்படி பல்வேறு வசதிகளோடு நவீனமயமாக்கப்பட்ட இந்த புதுக்கோட்டை மல்டிபர்பஸ் ஸ்போர்ட்ஸ் ஹால் வருகின்ற டிசம்பர் மாதத்தில் வணிகம் மாநிலத்துடைய நிதி உரிமை கேட்கறதுக்காக நிதி ஆயோகத்துக்கு போயிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் அவங்க அரசியல் பண்ணது தொடர்ச்சியாக 3 ஆண்டு காலம் போகல, இந்த ஆண்டு மட்டும் போயிருக்காங்க, அமலாக்கத்துறைக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். இடி இல்லை, மோடிக்கும் நான் பயப்பட மாட்டேன். என்ன பண்ணாங்க? மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு, பயப்படுறதுக்கு அடிமை கட்சிகள் திமுக, எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கையில் தப்பு பண்ணுறவங்க தான் பயப்படுத்த. நாங்கள் யாருக்கும் அடி பண்ணிக்கணும் தேவையில்லை, பயப்படவும் எங்கள் அவசியமும் கிடையாது. எதாக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம்.